வணக்கம். இந்த வீடியோல நம்ம career options after BCom ACCA பார்ப்போம். நான் முதல்ல ACCA அப்படினா என்னன்னு சொல்றேன். Association of Chartered Certified Accountants. எப்படி இந்தியாவுல நம்ம CA Chartered Accountant னு சொல்றோமோ அதே மாதிரி அமெரிக்கால CPA அப்படினு சொல்லுவாங்க. Certified Public Accountants. அதுபோல லண்டன்ல நம்ம அவங்கள ACCA professionals னு சொல்லுவோம். இந்த ACCA எக்ஸாம் நீங்க முடிச்சீங்கன்னா 180 நாடுகள்ல இத ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க இந்தியா உட்பட. நீங்க இங்க பிராக்டிஸ் பண்ணலாம். எங்க சார் பிராக்டிஸ் பண்ணலாம்? அத இந்தியாவுல CA இருக்கு. இப்போ லண்டன்ல இருக்கிற கம்பெனியோட சப்சிடரி, மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அதுக்கு அப்புறம் இந்தியாவோட குளோபல் கம்பெனிஸ், இங்க எல்லா இடத்துலயுமே ACCA வை பிராக்டிஸ் பண்றாங்க. இதுதான் ACCA ஓட ஒரு கிளிம்ஸ். Now BCom ACCA வை பார்ப்போம். BCom ACCA எங்க ஆஃபர் பண்றாங்க? முதல்ல பாத்தீங்கன்னா ACCA ல 13 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 13 பேப்பர்ஸ். இந்த BCom ACCA நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 ல இருந்து 9 பேப்பர் எக்ஸம்ஷன் தராங்க. அதாவது நீங்க அந்த BCom முடிச்சாலே உங்களுக்கு 6 ல இருந்து 9 பேப்பர் நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வர்க் பண்ற இடத்துல SRM ல BCom Honors Associated with ACCA இருக்கு. அங்க நீங்க முடிச்சீங்கன்னா 6 பேப்பர் எக்ஸம்ஷன். இதுவே நீங்க லாயலா காலேஜ் எடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட 9 பேப்பர் எக்ஸம்ஷன் வருது. மீதி இருக்கிற பேப்பரை நீங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ACCA பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா you will become a professional. இதுதான் அந்த ஆஸ்பெக்ட். இத முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும்? நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுல நான் என்ன பண்றேன்னா இந்த வீடியோல ஒரு 5 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 5 கரியர் ஆப்ஷன்ஸை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன் கேஸ் இஃப் யூ ரெக்வயர் நான் இதுக்கு மேல இருக்கிறது கூட நான் சொல்றேன். நீங்க கமெண்ட்ஸ்ல அதுக்கான ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். முதல் கரியர் ஆப்ஷனா நான் சொல்றது ஃபைனான்சியல் அனாலிஸ்ட். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸா இருக்கட்டும், அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அதை ரெடி பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ரெகக்னைஸ்ட் ACCA ப்ரொஃபஷனல் தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்க போகலாம். அதுக்கு அந்த கம்பெனியோட ரேஷியோஸ், அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பெர்ஃபார்மன்ஸ், அந்த கம்பெனியோட அந்த என்டையர் இயர் உடைய மொத்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ற ஒரு ரோல். ரொம்ப ஹை ரெகக்னைஸ்ட் பொசிஷன். இதுக்கு அடுத்தது நான் சொல்றது யூ கேன் பி a company's internal auditor. எப்படி கம்பெனிக்கு அக்கவுண்டன்ட் இருக்காங்களோ அவங்க கணக்கு வழக்கம் மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன எக்ஸ்பென்சஸ், இன்னைக்கு என்னெல்லாம் நமக்கு இன்கம் வந்தது அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. பட் ஆடிட்டர் அப்படின்றவங்க அந்த புக்ஸை இன்ஸ்பெக்ட் பண்றவங்க. அந்த கம்பெனிக்கு உள்ள நீங்க ஒரு இன்டர்னல் ஆடிட்டரா நீங்க இருக்கலாம். what we call it as an auditor. அந்த கம்பெனிக்காக வேலை செய்யறதுனால நம்ம இன்டர்னல் ஆடிட்டர்னு சொல்றோம். இது நீங்க மல்டிநேஷனல் கம்பெனிக்கு இருக்கலாம், இனி குளோபல் கம்பெனிஸ்ல இருக்கலாம், இல்ல ஏதாவது ஃபாரின் கம்பெனி இந்தியால சப்சிடரி இருக்கும் இல்லையா, அவங்க கம்பெனில கூட நீங்க வேலை செய்யலாம். அண்ட் மூணாவது கரியர் ஆப்ஷன்ஸ் நான் சொல்றது டாக்ஸ் கன்சல்டன்ட். உங்களுடைய பார்ட்டிஸ்க்கு இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஆடிட்டரா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டா இருக்கலாம். அது இன்னொரு கம்பெனியாவும் இருக்கலாம், இல்ல இன்னொரு இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க டாக்ஸ் கன்சல்டன்ட்டா மாறலாம். இந்த ஒரு பொசிஷனும் ஹைலி ரெகக்னைஸ்ட். எப்படி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் அனாலிஸ்ட் சொன்னனோ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு. அண்ட் நாலாவதா நான் சொல்றது யூ கேன் பி a மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். நமக்கு தனியா ஒரு பாடி உங்களுக்கு தெரியும், CMA ன்னு சொல்லுவோம். ஈவன் அமெரிக்கால கூட there is something called US CMA. எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்டன்ட்டா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைசரி பாடி மாதிரி. ஒரு மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் செலவை குறைக்கலாம், எங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யலாம் ஃபைனான்ஸ் பார்ட்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே யூ கேன் பி an advisor for a management. இதுதான் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்றோம். அண்ட் கடைசியா அஞ்சாவதா நான் சொல்றது ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட். ஒரு கம்பெனில தவறுகள் நடக்கலாம். அந்த தவறுகள் ஏன் நடக்குது, அந்த தவறுகளை எப்படி தடுக்கலாம், அந்த தவறுகள் உண்மையிலே தெரியாம நடந்ததா இல்ல ஏதாவது ஃப்ராடா அப்படின்னு பாக்குறது நம்ம ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் சொல்லுவோம். நீங்க ACCA முடிச்சதுக்கு அப்புறம் you will be having well established understanding about law and accounts and finance. இது ஒரு கம்பெனிக்கு மிகவும் தேவை. ஏன்னா ஃபாரன்சிக் தப்பு எங்க நடக்குதோ சட்டபூர்வமா நடக்கிற தவறுகளை தடுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு அட்வைசரி பாடியாவும் இருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் யூ கேன் ஆல்சோ லுக் இன்டு how the crimes can be stopped. This is what and the forensic accountant is about. நீங்க BCom வெறும் ஜெனரல் படிக்கிறத என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இஸ் காலகாலமா எல்லாருமே BCom ஜெனரலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தருவோம்.
அதை நான் தவறுன்னு சொல்லலை. இதுக்கப்புறம் சேர்ற மாணவர்களும் பிகாம் ஜெனரல் எடுக்கிறத நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் பிகாம் நீங்கள் படிக்கும் பொழுதே ஏதாவது கூட வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் படிக்கணும். அது மேண்டேட்ரி. ஒன்று சிஏ படிங்க, இல்லை சிஎஸ் படிங்க, இல்லை சிஎம்ஏ படிங்க, இல்லை ஏசிசிஏ, இல்லை சிஎம்ஏ, யூஎஸ்சிஎம்ஏ, எனிதிங் யூ ஸ்டடி அக்கார்டிங் டு யுவர் விஷ். ஆனால் நீங்கள் வெறும் பிகாம் மட்டுமே படிச்சீங்கன்னா அதுக்கான பலன் வந்து ரொம்பவே கம்மி தான் இப்போ இருக்கிற காம்படிஷனில். அதனால இன்னொரு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி பிகாம் அசோசியேட்டட் வித் சம் கைண்ட் ஆஃப் குளோபல் ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட், அதாவது அது ஏசிசிஏவா இருக்கட்டும், இல்லை சிபிஏவா இருக்கட்டும், சிஎம்ஏவா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும்போது அதில் பேப்பர் எக்ஸம்ஷன்ஸ் வருது. பேப்பர் எக்ஸம்ஷன் வரும்போது இதை நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக அந்த டிகிரி முடிக்கிறதுக்குள்ள அந்த மொத்த கோர்ஸையுமே முடிக்கலாம். இன்ஃபேக்ட் இட் இஸ் கிவிங் அஸ் மோர் சேலரி தேன் தி இந்தியன் ரெகக்னைஸ்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பாடிஸ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சார்ட் போடுங்க. முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து டோன்ட் ஜஸ்ட் ஹேவ் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி ஹேவ் டு டு ஒன்லி பிகாம். யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் சம்திங் கால் பிகாம் ஏசிசிஏ. அது எந்தெந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்கன்ற லிஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா சாட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.